ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனது பணி, எனது வேலை ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளத்துறையில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக. மொத்த அனுபவம் 22 வருஷத்தில் அல்லது 23 வருஷத்தில் கிட்டத்தட்ட 18 வருஷம் இல்லை 19 வருஷம்னே சொல்லலாம். 19லேருந்து 20 வருஷம் ஹெச்ஆர் தான். இந்த ஹெச்ஆரில் நான் பல தரப்பட்ட மக்களை பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கையிலேயே டெய்லி பேசிஸில் வேறு மாதிரியான மக்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ஆளும் ஒரு கோணத்தில், ஒரு துருவத்தில் இருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி இருப்போம், நம்ம மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு அவங்கள அணுகுனா அவங்க வேற ஒரு துருவத்தில் இருப்பாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்போம். ஆரம்பத்திலலாம் நான் ஹெச்ஆரில் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில், ஹெச்ஆரில் ஜாயின் பண்ண புதுசெல்லாம் நம்மளை மாதிரி இப்போ நான் ஒரு ஜெனியூனாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறேன்னா அடுத்தவங்களும் அதே ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவாங்க, ஜெனியூனாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு பல தடவை அதில் ஏமாந்து போய் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், நிறைய ஏமாற்றம் இருக்கும். அப்போ நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் மிஞ்சி. நம்மளை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரி ஜெனியூனாக இருந்தோன்னா அதே மாதிரி ஜெனியூனாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, இருக்கவும் மாட்டாங்க. இப்போ நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் காலம் போக 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 ஹெச்ஆரில் நான் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நடந்தால் பார்க்க போகிறோம். ஒன்று ஒரு கோணங்க. இந்த கார்பரேட் பாலிடிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கார்பரேட்ஸில் பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ளார கம்பெனி அரசியல் மாதிரி நடக்கும். பொதுவாகவே வாழ்க்கையில் அரசியல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அரசியல் ஆகிறது தான் வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்டாகவே போயிடுச்சு. அது நிறைய பேரை விரக்திக்குள்ளாகும் இல்லைங்களா. நம்ம ஜெனியூனாக இருந்தால் அடுத்தவங்களை ஜெனியூனாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க அடுத்தவங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. புதுசாக ஹயர் பண்ணியிருப்பாங்க, அவங்க சூப்பர்வைசர் அவர் ஓரங்கட்டிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட உள்ள அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டா அவர் இருக்கமாக அதை கட்டி பிடிச்சிட்டு கொடுக்காம உட்காந்துருப்பார். கொடுத்துட்டா இவன் முன்னுக்கு வந்துடுவானோ, அல்லது போகிற ஒரு நிலைமையில் கம்பெனி தூக்கி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் போகிறப்ப தனக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டை தன்கிட்ட உள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டார். கம்பெனி என்ன பழிவாங்கிடுச்சில்ல, தூக்கிடுச்சில்ல, கம்பெனிக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு பாரு, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு உண்டான டேட்டாவெலாம் அழிச்சிட்டு போகிறது, இன்ஃபர்மேஷனை தனக்கு பதிலாக வர்றவற்றை கொடுக்காமல் போகிறது. அது மட்டும் இல்லை, தன்னை விட முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காழ்ப்பாக அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமலே இருக்கிறது, கோஆப்ரேட் பண்ணாமலே இருக்கிறது. அது இல்லாமல் அடுத்தவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வராங்கன்னா அதை பார்த்து பொறாமைப்பட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு புல் பண்ணுறது. நார்மல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம மனித குணாதிசயங்கள்லாம் மைனஸாக இருக்குமோ அதனுடைய ஒரு மினியேச்சர், சிறிய உருவமாக கம்பெனிஸில் ஒரு நீங்கள் அந்த மனிதனுடைய இதை பார்க்கலாம். ஆஸ் அ ஹெச்ஆர் அவங்கெல்லாம் டீல் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறது, ஆளை தூக்குறது, ஹையரிங், ஃபயரிங், பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங், அது இதுன்னு ஆளுங்களை டெய்லி சந்திக்கணும். டெய்லி ஒரு ஆளும் ஒரு மாதிரி இருப்பார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆளில் இப்போலாம் அந்த மாதிரி நம்ம ஜெனியூனாக இருக்கும், அடுத்தவங்க ஜெனியூனாக இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் பதட்டமோ விரக்தியோ வர்றதில்லை. ஏன்னா எதிர்பார்ப்பே இல்லை. நம்மள மாதிரி ஜெனியூனாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறதே இல்லை. அப்படி எதிர்பார்த்ததானே உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும், விரக்தி வரும், இருக்க மாட்டாங்க. இத்தனை கால அனுபவம் அதுதான் உணர்த்திருக்கு. வாழ்க்கையிலே அப்படி தான் இல்லைங்களா. ஹெச்ஆரில் இருந்துட்டு ஹெச்ஆர் சம்மந்தமான நாலேஜு, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பெறுவதை விடவும் மனிதராக இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஒரு ஸ்கில் தான். மனிதர்களோட பழகி மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களை அணுகுதல், ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா. மனிதர்களை பீப்புள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மனிதர்களை அணுகி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கம்பெனிக்கும் பாதகம் இல்லாமல், ஹெச்ஆருக்கும் பாதகம் இல்லாமல், கேட்ட நபருக்கும் யாருக்கு செய்கிறோமோ அவருக்கும் பாதகம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடித்து கொடுக்குறதே ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான டாஸ்க்கு வருடங்கள் போக போக. அப்போது இதில் தான் நமக்கு அனுபவங்கள் வருது. இது ஹெச்ஆரில் மட்டும் இல்லை, நான் என்னுடைய ஹெச்ஆரில் நான் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும், எந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நான் சொல்கிற அது அப்படியே அப்ளிகபிள் ஆகும், பொருந்தும். சரிங்களா. ஒரே ஒரு விஷயங்க, மனசில் எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம். இப்போ கூட நம்ம சமீபத்தில் நிறைய பேரை ஹையர் பண்ணுறப்போ வேறு மாதிரி ஆளுங்களை பார்ப்பேன். நம்ம கொடுக்குற ஆஃபர் வச்சுட்டு அவங்க வேலை செய்கிற கம்பெனிலேயே இன்னொரு கவுண்டர் ஆஃபர், அந்த கம்பெனியில் அதிகமான காசு வாங்கிட்டு இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு பேப்பர் கொடுக்குறப்போ மற்றவங்களுக்குலாம் எமோஷ்னலாக இருக்கும். நம்ம ஹெச்ஆர் டீல் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணி எமோஷ்னலாக மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி. இப்போலாம் எனக்கெல்லாம் இப்போ இன்றைக்கே பேப்பர் கொடுத்தாலும் எனக்கு எந்த விதமான, உதாரணத்துக்கு என் கம்பெனி என்ன நான் தேவையில்லை,
கம்பெனி வந்து பிஸ்னஸ் இல்லை ரிலீஸ் பண்ணணும் சொன்னாலும் இன்றைக்கி சொன்னாலும் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அஃப்கோர்ஸ் அடுத்த வேலை தேடுங்கிற அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை 10-11. வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் மாதிரி தான் ஹெச்ஆரில் ரெக்ரூட்மெண்ட்டும் டெர்மினேஷனும். ஹையர் பண்ணுறப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆஃபர் லெட்டர் வாங்கி கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. பேப்பர் கொடுக்குறப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கம்பெனி ஒரு ஆளை அவங்க ரிசைன் பண்ணுறப்போ வேறு இன்னொரு வேலை கிடச்சி அது சந்தோஷமாக போவாங்க. ஆக்சுவலாக கம்பெனி ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறப்போ இன்னொரு வேலை இல்லாதப்போ அவங்க தவிச்சு நிற்கிறப்போ அந்த எமோஷ்னல் எல்லாமே வாழ்க்கையினுடைய மினியேச்சர் தாங்க ஹெச்ஆர். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ஹியூமனிட்டி கண்ணோட்டத்தில் மனிதனுடைய டே டு டே லைஃப் தினசரி வாழ்க்கை கண்ணோட்டத்தில் ஹெச்ஆர் அவங்களுக்கு எளிமையாக சும்மா என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஈவன் கம்பெனி எப்போ பேப்பர் கொடுத்தாலுமே டெர்மினேட் பண்ணாலுமே ரெடியாக இருக்கணும். நம்ம ரெடியாக இருக்கணும் இந்த சென்ஸ் உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் பேங்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதம் சேலரியை போட்டு வைங்க. ரிசர்வாக எடுக்காமலே ஊருக்கு அனுப்புகிறத அனுப்புங்க. எப்போவுமே ரிசர்வ் இருக்கும். ஒரு வேளை கம்பெனி பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்டான காசை ரிசர்வ் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு 4-5 மாதம் சேலரி. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா லயபிலிட்டிஸ்லேருந்து தவிர்த்துங்க. கடன், கிரெடிட் கார்டு, பேங்க் லோன்ஸு இதுலேருந்து தவிர்த்துக்கிட்டாலே நீங்கள் வேலை எப்போ உங்களை கம்பெனி போக சொன்னாலும் இந்த பிரச்சனை இல்லாமல் அடுத்த வேலை தேடுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். இந்த பேங்க்கை கடன் வாங்கியிருக்கேனே இவன்ட்டு இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கேன் தவணை செலுத்தணுமே, இந்த கிரெடிட் கார்டில் எவ்வளோ பாக்கி இருக்கு பின்னாலே துரத்துவானே, கெட்ட வார்த்தையாக சொல்லுவானே, இங்கேயும் டிப் கலெக்ஷன்லாம் மோசமாக தான் இது பண்ணுவாங்க, நிறைய டீல் பண்ணுவாங்க. அப்போது அது இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைபிலிட்டிஸ் எல்லா விதத்துலேயும் லைபிலிட்டிஸ் வந்துடுவாங்க. ஓகேங்களா? நான் வட்டி இருக்கிறதுனால அந்த லைபிலிட்டிஸ் பக்கமே போக மாட்டேன். வாழ்க்கைக்கே மிக முக்கியமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா கடன் இல்லாமல் இருக்கிறது. எந்த வடிவத்திலும் பேங்க் லோன்ஸு, கிரெடிட் கார்டு, லைபிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க? ஹெச்ஆர் லைஃப் மனிதர்களுடைய குணாதிசயங்களை வேறு குணாதிசயங்களை தினம் பார்த்து ஒரு பக்குவப்பட்ட தன்மைக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்க இந்த ஹெச்ஆர். ஆமாம், அதை தான் ஷேர் பண்ணேன். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய துறை உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துருக்கு, இதெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் முடிஞ்சால் வீடியோ உண்டாக்கி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லேர்னிங் கர்வாக இருக்கும். புதிய விஷயங்களையும் கற்றுக்கலாம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கே தோன்றதை விட அடுத்தவங்க சொல்கிறப்ப நமக்கு மைண்டில் டக்குன்னு போய் உட்காரோம். அதனால தான் நம்ம சோகமாக இருக்கிறப்ப நமக்கே தெரியும். ஆனால் அடுத்தவங்க ஆறுதல் சொல்கிறப்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குல்ல. அதுக்காக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you guys for watching. Have a fantastic evening ahead.